வணக்கம். நான் உங்கள் ராமன். தேனீக்கள் கட்டிய தேன்கூட்டை இவர்கள் அழித்தார்கள். தேனுக்காக என்று நினைத்து கொண்டிருந்தோம். தேனீக்களையே அழிக்கிறார்களே ஏன்? தேனீக்களையும் தேன் கூடுகளையும் தாங்கி பிடிக்கும் மரங்களையும் மலைகளையும் அடியோடு தோண்டி எடுக்கவா? அதாவது அந்த காலத்தில் மனிதர்களுக்கு தேவைப்பட்ட தேனை மனிதர்களுக்கு தேவைப்பட்ட தேனை பழங்குடியின மக்கள் பார்த்திங்கன்னா வாயில் மூலிகை புகையை உருவாக்கி தேன்கூடு பக்கம் போய் ஊதி தள்ளிடுவாங்க. தேனீக்கள் பறந்து ஓடிடும். தனக்கு தேவையான தேனை எடுத்துக்கிட்டு எஞ்சி இருக்கிற தேனையும் தேன் கூட்டியும் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா ஓடிப்போன தேனீக்கள் திரும்பவும் அந்த தேன் கூட்டில் அமர்ந்து தேனியை சேகரிக்கணும், தனக்கு தேவையான தேனை சாப்பிட்டு உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக விட்டுருவாங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்தில் மனிதர்கள் உழைச்சாங்க, அதுக்கான ஊதியம் கொடுக்கல. அதுக்கப்புறம் மனுஷன் பார்த்திங்கன்னா உழைப்பு என்னோட இது, அதுக்கான ஊதியமும் என்னோடதுன்னு போராடி அந்த உரிமையை வாங்கினான். அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேணால் சம்பாரிச்சுக்க, ஒரு வரியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உழைப்பை மறைமுகமாக பறித்தாங்க. அடுத்தது அவனை சுற்றி இருக்கிற வாழ்வாதாரத்தை பறித்தாங்க. மலை, காடு, நீர், ஏரி, குளம், குட்டை எல்லாமே ஆக்கிரமித்தாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த மனுஷனோட வாழ்க்கையை ஆக்கிரமிக்கிறாங்க. எப்படின்னா, உன்னோட மனைவி யாருக்கிட்டனாலும் கள்ளக்காதல் இருக்கலாம், புருஷன் யாருக்கிட்டனாலும் கள்ளக்காதல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையும் கலாச்சாரத்தையும் அழித்தாங்க. அடுத்தது ஒட்டுமொத்த மனிதனையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டான். மது கலாச்சாரம், கஞ்சா, ஹெராயின், ஹபீன் எது வேணாலும் இங்கே கிடைக்கும், மனிதர்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அரசாங்கம் அதை தடுக்க முயற்சிக்குது, இருந்தாலும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அரசாங்கத்து மேலே நான் குறை சொல்லலை. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக மனுஷனை அழிக்கவா? அதான் சொல்கிறேன், தேன் கூட்டையும் அழித்தார்கள், தேனீக்களையும் அழிக்கிறார்களே. மனுஷங்கிட்ட இருக்கிற வாழ்வாதாரத்தை பிடுங்குனீங்க, வாழ்க்கையை பிடுங்குனீங்க, அவனோட உழைப்பை திருடுனீங்க. இப்போ அவனோட உயிரியே பறிக்கிறீங்க. என்ன வேணாலும் நீ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு உயிரியே பறிக்கிறீங்க. ஏன்? மனுஷனை சுற்றி இருக்கிற காடு, மலை எல்லாமே யாரோ ஒருத்தருக்கு சொந்தமாக்கிறதுக்கா? இது எப்படா சாத்தியம் அப்படின்னா, சமூக வலைதளங்கள் தான். ஏன் அப்படின்னா, உண்மையை சொல்கிற நபர் 100ல் ஒருத்தங்க தான். அவங்க வெளிவரதில்லை. ஆனால் டான்ஸ் ஆடுறது, ஆடுறது, வாய் அசைக்கிறது, பாட்டு பாடுறது, இடுப்பாடுறது, கை அசைக்கிறது, இந்த மாதிரி ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வராங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்குமே இங்கே சிந்தனைகள் குறையும். புரியுதுங்களா? நல்லது சொல்கிறவங்கள சமூக வலைதளங்களில் இருக்க கட்டிடுறான், கெட்டதை பரப்புறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்க பின்னாடி நீங்களும் ஜாலியாக பயணிக்கிறீங்க. இது எல்லாமே ஒட்டுமொத்த மனித இனத்தை அழிக்கிறதுக்கான யுக்தி. அது தெரியாமல் நீங்கள் இங்கே எல்லாத்தையுமே கொண்டாடிட்டீங்க. ஒன்று நீங்கள் ஆடுறீங்க, இல்லைனா பாட்டுக்கு வாயடிச்சு நீங்கள் இடுப்பாடுறீங்க, கையாடுறீங்க, இல்லைனா யாரோ ஒருத்தனை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் இந்த நிலை கூடி சீக்கிரம் மாறும். இன்னொரு 1 வருஷமோ 2 வருஷத்தில் இது எல்லாமே மாறும். ஏன் அப்படின்னா, மக்கள் மேலே கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மறைமுகமாக.